வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கான ஃபார்முலா மெத்தேடு தான் நம்ம சேனலில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பார்க்கக்கூடிய ஃபார்முலாவை வச்சு கேரளா லாட்ரிக்கு நீங்கள் 100% ரெகுலராக வின்னிங் எடுக்க முடியும். பார்த்தீங்கன்னா எல்லா நம்பர்களுமே பயன்படுத்திக்காங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி தொடர்ந்து எடுக்க முடியும். பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மெத்தேடை பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை வாட்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பர்களுமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஒரு லைக் பண்ணிடுங்க, உங்கள் நம்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் நம்ம ரெகுலராக கொடுத்துருக்கோம். தொடர்ந்து நல்ல ஒரு வின்னிங் கிடைச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பார்த்தீங்கன்னா அதாவது ஜாக்பாட்டுக்கு 10:30 மணிக்கு வரக்கூடிய ரிசல்ட்லேருந்து கேரளா லாட்ரிக்கான வின்னிங் நம்பர்ஸ் வரும், வந்துக்கிட்டு இருக்கும். பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நம்ம சொல்லியிருக்கோம், சொன்ன மாதிரியே நமக்கு பி போர்டில் இன்றைக்கி வந்த ரிசல்ட்டுக்கு 2ங்கிறது நமக்கு பாஸ் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா அதாவது 10:30 மணி ரிசல்ட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா 1:30 மணிக்கு வரக்கூடிய ரிசல்ட்லேயும் உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா நீங்கள் பயன்படுத்தி மேட்ச் பண்ணி வச்சுக்கலாம்னு சொல்லியிருந்தோம். இந்த ஒரு மெத்தேடை பயன்படுத்தி இதில் நமக்கு சி போர்டு 8ங்கிறது பாஸ் ஆயிருந்துச்சு. நம்ம இன்றைக்கி கொடுத்துருந்த கெஸ்ஸிங்லையும் ஆல் போர்டு 8ங்கிற மாதிரியும் கொடுத்துருந்தோம். பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி நாள் நடந்த ட்ராவுக்கு இந்த ஒரு மெத்தேடெலாம் நம்ம பார்க்கையில் நமக்கு வின்னிங் கிடச்சிருக்கு. இதெல்லாம் மேட்ச் பண்ணி இப்போது அடுத்து நடைபெறக்கூடிய ட்ரா புதன்கிழமை 50-50 ட்ரா நடைபெறுது. இந்த ட்ராவுக்கு என்ன நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி நம்ம ஃபார்முலாவெல்லாம் மேட்ச் பண்ணி நம்ம நம்பர்ஸ் கொண்டு வந்திருக்கோம். வாங்க நம்பர்ஸ் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அதாவது கூகுளில் போய் நீங்கள் ஜாக்பாட் ரிசல்ட் அப்படின்னு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வரக்கூடிய வெப்சைடு, அந்த வெப்சைடுக்குள்ளே போனீங்கன்னா இந்த ரிசல்ட் எல்லாமே ஷோவாயிரும். 10:30 மணிக்கு வரக்கூடிய ரிசல்ட்டு ஆல் போர்டு நம்பர்ஸு இதிலே கொடுத்துருவாங்க. 2 நம்பர் கொடுப்பாங்க. அதிலேருந்து பார்த்தீங்கன்னா 30 நாள் கெஸ்ஸிங் கொடுக்குறாங்கன்னா 25 நாள் பாஸ் ஆயிரும். பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மெத்தேடை பயன்படுத்தியே கேரளா லாட்ரிக்கு நம்ம 100% ரெகுலராக வின்னிங் எடுக்க முடியும். எல்லா நம்பர்களுமே பயன்படுத்திக்காங்க. பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம பெருக்கல் மெத்தேடில் நம்ம இன்றைக்கி காலையில் ஒரு மெத்தேடு சொல்லியிருந்தோம். அந்த மெத்தேடில் நமக்கு பி போர்டு 2ங்கிறது நமக்கு பாஸ் ஆயிருந்துச்சு. பார்த்தீங்கன்னா அதே மெத்தேட்லேருந்து இன்றைக்கி நடக்கக்கூடிய ட்ராவுக்கு என்ன நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா புதன்கிழமை நடைபெறக்கூடிய 50-50 ட்ராவுக்கு அதாவது முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டு 528 ரிசல்ட்டாக வந்திருக்கு. பெருக்கல் 829ன்னு போடுறோம். இதில் லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 3 நம்பர்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். என்ன நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 7, 1, 2ன்னு கிடச்சிருக்கு. அப்போது நமக்கு 7ஆம் நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா, 1 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா, 2 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? இந்த மெத்தேடில் இந்த மாதிரி நம்பர்ஸ் கிடச்சிருக்குது. உங்களுடைய கணக்கை மேட்ச் பண்ணி இந்த நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு பாருங்கள். இது ஒரு மெத்தேடு. பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக பார்க்கக்கூடிய மெத்தேடு உங்களுக்கே தெரியும், பெருக்கல் 99. இந்த மெத்தேடில் நமக்கு என்ன நம்பர் கிடைக்குதுன்னு பார்க்கையில் 2, 7, 2ன்னு கிடைக்கிது. அப்போது நமக்கு 2ஆம் நம்பரும் 7ஆம் நம்பரும் இதுலேயும் கிடைக்கிது. இந்த மெத்தேடை வச்சு நான் பார்க்கையில் அடுத்த மெத்தேடு என்னன்னு பார்க்கையில் இந்த 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் ஏ போர்டு நம்பர் 7, 5 இதிலேருந்து வின்னிங் நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், தொடர்ந்து பாஸ் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 2 நாள் ஃபெயிலியர் ஆகிருக்கு. கண்டிப்பாக அடுத்தபடியாக நடக்கக்கூடிய ட்ராவுக்கு கண்டிப்பாக இதிலேருந்து வின்னிங் நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மெத்தேடில் நம்ம வச்சு பார்க்கையில் அதாவது இந்த 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் நமக்கு 7, 5ன்னு இருக்குது. அப்போது இந்த ஃபஸ்ட் நம்பர் 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் ஃபஸ்ட் நம்பர் 2 நம்பரையுமே நம்ம எடுத்துக்கணும். பார்த்தீங்கன்னா அப்படி எடுக்கையில் பார்த்தீங்கன்னா நமக்கு 7, 5ன்னு இருக்குது. அந்த ஒரு மெத்தேடை வச்சு நம்ம பார்க்கையில் 7ஆம் நம்பருங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்குது. பார்த்தீங்கன்னா சரிங்களா, 7ஆம் நம்பருங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்குது. நமக்கு அந்த மெத்தேடில் 1 கிடச்சிருந்துச்சி. அதே மாதிரி நம்ம கூட்டல் மெத்தேட்லேயும் 1 கிடைக்கிது. இதை வச்சு பார்க்கையில் ஆல் போர்டு நீங்கள் 100% 7, 1 வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக தான் நம்மளுடைய கணக்கு மெத்தேடில் கிடைக்கிது.
உங்களுடைய மெத்தேடை நீங்கள் மேட்ச் பண்ணி விளையாடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நம்பர்ஸை எப்படி எடுத்திருக்கோம்னு சொல்லி ஓப்பனாகவே நான் ஃபுல்லாகவே கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஃபார்முலா மெத்தேடில் தான் நம்ம எடுத்திருக்கோம். 3 ஃபார்முலாவுலேயுமே நமக்கு 7ஆம் நம்பர்ஸுங்கிறது இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பரும் 7 இருக்குது. அதே மாதிரி இந்த 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பரையும் ரிசல்ட்டாக வந்திருக்க நம்பரையும் நம்ம கூட்டினோம்னா நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதிலிருந்து வின்னிங் நம்பர்ஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 7ஐயும் 5ஐயும் கூட்டினா 12ன்னு கிடைக்கும். 7ஐயும் 5ஐயும் கூட்டினா 12ன்னு கிடைக்கும். நமக்கு 3 மெத்தேடில் நமக்கு 7ம் 2ங்கிறது கிடைக்கிது, 1ங்கிறதும் கிடைக்கிது. இதெல்லாம் நான் வச்சு தான் 1ஆம் நம்பரையும் 7ஆம் நம்பரையும் நான் ஸ்ட்ராங்காக வந்து கொடுத்துருக்கிறேன். 7 1 வர்றதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. உங்களுடைய மெத்தேடை நீங்கள் மேட்ச் பண்ணி வைங்க. 100% கண்டிப்பாக வந்து வின்னிங் எடுக்க முடியும். பார்த்தீங்கன்னா நம்ம எந்த மாதிரி கெஸ்ஸிங் வந்து கொடுக்குறோம்னு உங்களுக்கே தெரியும். பார்த்தீங்கன்னா அதாவது 7ஆம் நம்பர் வந்தால் எந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம பார்க்கையில் வந்து 5க்கு 7ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 8க்கு ஒரு நம்பர் கம்மி பண்ணி 7ன்னு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2க்கு பவர் வச்சு 7 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் 1ஆம் நம்பர் வந்து நமக்கு எந்த மெத்தேடில் கிடைக்குதுன்னா நம்ம மற்ற மெத்தேடெல்லாம் மேட்ச் பண்ணி பார்க்கையில் 1 வர்றதுக்கான வாய்ப்பும் வந்து அதிகமாக தான் இருக்குது. இதெல்லாம் மேட்ச் பண்ணி நம்ம பாட்ஸு நம்பரில் வர்றதுக்கு என்ன நம்பர் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து நம்ம 817 ஒரு பாட்ஸாக வந்து எடுத்திருக்கோம். 817 ஒரு பாட்ஸாக நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ஃபார்முலாவெலாம் நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கையில் வந்து இதை விட்டால் உங்களுக்கு 907ன்னு ஒரு நம்பர் நான் வந்து எடுத்திருக்கேன். 907ன்னு ஒரு நம்பர் எடுத்திருக்கேன். பாட்ஸு நம்பரில் வந்து நான் அதிகமான நம்பர்லாம் வந்து கொடுக்க விரும்பலை. பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 3 ஃபார்முலாவையுமே மேட்ச் பண்ணி நான் கொடுத்துருக்கக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா 1000% ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக நான் கொடுத்துருக்கக்கூடிய நம்பர் வந்து 2 நம்பர் தான் பாட்ஸில் வந்து இந்த ஃபார்முலாவெலாம் நான் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கிறேன். உங்களுடைய மெத்தேடையும் நீங்கள் எப்போதும் எடுக்கக்கூடிய மெத்தேடையும் மேட்ச் பண்ணி விளையாடுங்க. கண்டிப்பாக வந்து 100% வின்னிங் எடுக்க முடியும். எல்லா நம்பர்களும் பயன்படுத்திக்காங்க. பார்த்தீங்கன்னா சிங்கிள் நம்பராக பார்க்கையில் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கையில் சிங்கிள் நம்பர் எல்லா நம்பர்களுமே கேட்குறீங்க. சிங்கிள் நம்பரை பொறுத்த வரைக்கும் நான் 7 தாங்க ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். இந்த ஒரு ட்ராவுக்கு வந்து நமக்கு 7ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம எடுத்திருக்கோம். 100% என்னையுடைய கெஸ்ஸிங்கில் நான் ஃபார்முலாவெலாம் மேட்ச் பண்ணி பார்க்கையில் ஒரு 3 மெத்தேடில் கிடச்சிருக்குது. 7 வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ளே பண்ணிக்காங்க, இல்லாட்டி வேண்டாம், ஒரு கெஸ்ஸிங்காக எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் எல்லாம் நம்ம வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை வாட்ச் பண்ணி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பர்களுமே நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, உங்கள் நம்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நம்ம தொடர்ந்து கேரளா மாநிலத்துக்கான கெஸ்ஸிங் வந்து நம்ம ரெகுலராக வந்து கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்கிறத தான் நம்ம வந்து இப்போ வந்து பார்த்துருக்கோம். பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு புதன்கிழமை நடைபெறக்கூடிய ட்ராவுக்கு வந்து எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் வந்து பார்க்கையில் வந்து 4907 4907ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா 4707 5817 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கணக்கையும் நம்ம எப்போதும் கொடுக்கக்கூடிய மெத்தேடையும் மேட்ச் பண்ணி விளையாடுங்க. இதை விட்டு நமக்கு வேறு நம்பர்ஸ் வந்துச்சுன்னா 2916 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏ போர்டு 7 வந்து பி போர்டில் 0 வந்து சி போர்டில் நமக்கு முன்னாடி நாள் நமக்கு 8 வந்துருந்துச்சு. 8க்கு 4ன்னு வந்துச்சுன்னா சி போர்டு 4ன்னு எடுத்துக்குவோம். உள் நம்பர் நமக்கு 4ன்னே எடுத்துக்குவோம். பார்த்தீங்கன்னா 4704 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2916 வந்து ஒரு கணக்கில் எடுத்திருக்கோம். இந்த நம்பர்ஸையும் நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. 4907 எடுத்துக்கலாம், 5817 எடுத்துக்கலாம். நம்ம கொடுத்துருக்கிற நம்பர்ஸையும் நீங்கள் எடுக்கிற நம்பர்ஸையும் மேட்ச் பண்ணி விளையாடுங்க. இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பர்களுமே
இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஃபார்முலா மெத்தேடெல்லாம் எல்லாத்தையும் பயன்படுத்தி நம்ம பார்க்கையில் கண்டிப்பாக நல்ல ஒரு வின்னிங் இருக்குது. எல்லா நம்பர்களும் மேட்ச் பண்ணி விளையாடுங்க. கண்டிப்பாக வின்னிங் எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வாட்ச் பண்ண அனைத்து நம்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.